முதல்ல உங்களுக்கு வணக்கம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம்மா. நீயும் என்னோட தம்பி தான் அவர்களே. அவர் அம்பி தான். நான் இங்க பாட வந்திருக்கேன், உங்க மண்ணுக்கு பாட வந்திருக்கேன். எனக்கு இங்க வந்து அவங்க இது வந்து ப்ரோக்ராம் புக் பண்ணும்போது எனக்கு வேற வழி கிடையாது, நான் வந்துதான் ஆனோம். உங்களுக்கு உள்ளால பிரச்சனை அது நீங்க தீர்த்துறீங்க. நீ என்ன கிடைக்கிறியா? நீ என்ன கிடைக்கிறியா? நீ நடிக்கிற நீ என்ன கிடைக்கிறியா? நான் மீடியா மயிலாண்டி. நீ யார் என்ன கிடைக்கிறாக்கு? நான் மீடியா எங்கே மருவன் காளியப்பன். நீ தேசிய பாட்டு போடுற. Don't touch me, okay? Don't touch me. You don't have right to touch me, okay? Don't touch me. நீ டச் பண்றியா? நான் கடிக்க வாரியா? ஒரு மீடியால தொட்டா என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு? ராஸ்கல். நீ பச்சை துரோகிடா. அந்த சீரியஸ்ல மாடல நீங்க தேசிய பாட்டு ஒரு நாளும் பாடாம இல்ல போடாம ரெண்டாக்கு ஏனையா போடுறீங்க? ஏன் ரெண்டாக்கு போடுறீங்க? உங்களோட ப்ரோக்ராம் உங்களோட இதுல நீங்க போடுறீங்க. இது கூடாது. வெளியில நீலட கவனமா பேசுறாங்க. ஏன் பிறகு ரெண்டாக்கு போடுறீங்க தேசிய பாட்டு? ஒருக்கா நான் கேட்டதுக்கு நீங்க அதுல சொன்னீங்க தேசிய பாட்டு பாட மாட்டோம் ஒரு காலம்னு சொல்லி. இன்றைக்கு வரைக்கும் அவ்வளோ ரெக்கார்ட்ல நீங்க எடுத்து பாருங்க, ஒரு நாள் பாட்டு தேசிய பாட்டு போடுறீங்க. இப்ப அவங்க வந்து கத்துனா போல போடுறீங்க. தேசியம்டா தேசியம் இல்லைங்க, தேசியம் இல்லைன்னா தேசியம். இதுதான் நாங்க உங்களை வெறுக்கிறதுக்குரிய காரணம். That's it. இசையமைப்பாளர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இந்த மேடைக்கு வருகை தந்திருக்கின்றார். எங்கே வணக்கம் வணக்கம். முதல்ல உங்களுக்கு வணக்கம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம்மா. நீயும் என்னோட தம்பி தான் அவர்களே. அவர் அம்பி தான். நீங்க கத்தலாம், வீட்டில் போடலாம். அது உங்களுக்குள்ளாத பிரச்சனை. எனக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நான் இங்க பாட வந்திருக்கேன், உங்க மண்ணுக்கு பாட வந்திருக்கேன்.
எனக்கு இங்க வந்து அவங்க இது வந்து ப்ரோக்ராம் புக் பண்ணும்போது எனக்கு வேற வழி கிடையாது, நான் வந்துதான் ஆனோம். உங்களுக்கு உள்ளால பிரச்சனை அதை நீங்க தீர்த்துறீங்க. கனடிய தமிழர் பேரவையின் 10வது தமிழர் திருவிழாவிற்காக தென்னிந்தியாவில் இருந்து வருகை தந்த பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்களையும் மற்றும் அமெரிக்கா, இந்தியாவில் இருந்து வந்த பாடகர்களை எங்களது சகோதரர்கள் அங்கிருந்து சில பொருட்களை வீசி அவமரியாதை செய்ததனால் அவர்கள் தொடர்ந்து பாட முடியாது. இங்கிருக்கும் சூப்பர்சன் இசைக்குழுவினரும் தமது பாதுகாப்பு கருதி தொடர்ந்து இசை நிகழ்ச்சியை வழங்க முடியாது என்று கூறுகிறார்கள். இங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறீர்கள். என்ன நடந்தது என்பதற்கு நீங்களே சாட்சியம். கருத்து வேறுபாடுகள் உண்மையில் இருக்கிறது. அதை நாகரிகமான முறையில் விமர்சிக்கலாம், வாதிடலாம். ஆனால் வன்முறை ஒரு காலமும் எமக்கு விடிவை தராது என்பதை மீண்டும் நிரூபிக்கின்றார்கள் இந்த சகோதரர்கள். இப்படியான அச்சுறுத்தல்கள், தடைகள் மத்தியிலும் பெருமளவிலான மக்கள் இங்கே வந்து இந்த தமிழர் திருவிழாவை சிறப்பாக்கி இருக்கிறீர்கள். ஆனால் இந்த இசை நிகழ்ச்சியை இந்த சகோதரர்கள் நடத்த விடாமல் தொடர்ந்து தடை வழங்கியதால் அந்த பாடகர்கள் தொடர்ந்து பாட முடியாது. எனவே நீங்கள் அறிவீர்கள் என்ன இங்கே நடந்தது என்பதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்களாகிய நீங்களே சாட்சியம். நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டும், எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். தொடர்ந்து சில பாடல்களை நமது நண்பர்கள் உங்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள். ஆனால் சூப்பர்சன் இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி இவர்கள் வழங்கிய இடையூறால் நிறுத்தப்படுகிறது. அவர்களின் பாதுகாப்பு கருதி சிடிசி கும்பல் பகிரங்கமாக வேண்டும். அது மாத்திரமன்றி சிங்களத்தை இன அழிப்பு என்பதை அவர்களுடைய வேலை திட்டத்திலையும் அறிக்கை வாழ்க்கையிலையும் வெளிப்படுத்த வேண்டும். அது மாத்திரமன்றி இனிவரும் காலங்களிலே எவரும் சிங்களத்துக்கு துணை போகின்ற வேலை திட்டங்களை முன்னெடுத்தால் அவர்களுக்கு, அவர்களுடைய நிறுவனங்களுக்கு எதிராகவும் இப்படியான போராட்டங்களை முன்னெடுப்போம். அது ஆலயங்களாக இருக்கலாம், தேவாலயங்களாக இருக்கலாம், எங்கும் சிங்களத்தோடு சேர்ந்து இவர்கள் அனுசரணையாக செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராகவும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம். எல்லோருக்குமான இறுதி எச்சரிக்கையாக கூறுகின்றோம். சிங்களத்தோடு தொடர்ந்து வேலை செய்வதை உடனடியாக உறவுகளை நிப்பாட்டிக் கொள்ளுங்கள். நீ தேசிய பாட்டு போடுற. Don't touch me, okay? Don't touch me. You don't have right to touch me, okay? Don't touch me. நீ டச் பண்றியா, நான் கடிக்க வாரியா? ஒரு மீடியால தொட்டா என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு? ராஸ்கல், நீங்க செய்யற கேவலம். வெண்டக்காவது தேசிய பாட்டு போட்டுக்கிறீங்க. ஏன்டா இப்படி செய்யறீங்க? ஏன் இப்படி செய்யறீங்க? தேசிய பாட்டு போட வெக்கமில்ல உங்களுக்கு? போடா. நகர் மாவியிலே பாடும் மகளே, பத்தி அழகே, அன்னாரின் இளமே, தமிழ் இளக்கொடியே.
விழாவிலிருந்து பாடல்கள் வரவழைக்கப்பட்டு இந்த இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது. விழாவிற்கு please தயவு செய்து போராடிக்கோ. உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். என்று சொன்னா உங்களோட வீட்டிலே ஒரு மாமன் இருந்திருப்பான், மச்சான் இருந்திருப்பான், தம்பி இருந்திருப்பான், நண்பர்கள் இருந்திருப்பார்கள். தயவு செய்து இவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாங்க, இவங்களை நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னா நாளைக்கு உங்களோட பிள்ளைகளும் வரலாறு தெரியாம கல்ச்சர் தெரியாம இந்த நாட்டில் அனாதையாக விட்டுருவாங்க. இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற எவ்வளவு பாட்டு பாடுறாங்க, எத்தனை பாட்டு பாடுறாங்க மறந்துட்டேங்களா? நிகழ்ச்சி ஈதி திருவிழாவில் பாடகராக வந்துள்ள ஸ்ரீனிவாசனுக்கு எதிராக பெருமளவு மக்கள் தமது எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். உங்க அண்ணன் தான் நான், நீங்க ஒரு தம்பி தான். அதனால நீங்க கட்டலாம், வீட்டில் போகலாம். அது உங்களுக்கு உள்ளால பிரச்சனை. எனக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நான் இந்த பாட வந்திருக்கேன், உங்க மண்ணுக்கு பாட வந்திருக்கேன். நம்ம பிரதர்ஸ் தான், என்னோட பிரதர்ஸ் தான். ஒரு நிமிஷத்துல எனக்கு இங்க வந்து அவங்க இது வந்து ப்ரோக்ராம் புக் பண்ணும்போது எனக்கு வேற வழி கிடையாது, நான் வந்துதான் ஆகணும். உங்களுக்கு உள்ள பிரச்சனை அதை நீங்க தீர்த்துங்க. மூணு பேர் நிக்கிறீங்க. இவ்வளவு ஆளும் இந்த சிட்டி சின்ன மேடையில நீங்க தேசிய பாட்டு ஒரு நாளும் பாடவும் இல்லை, போடவும் இல்லை.
நீங்க போடுறீங்க. இது கூடாது. வெளியில நீல கவனமா பேசுறாங்க. ஏன் பிறகு இன்றைக்கு போடுறீங்க தேசிய பாட்டு? ஒருக்கா நான் கேட்டதுக்கு நீங்க இதுல சொன்னீங்க தேசிய பாட்டு பாட மாட்டோம் ஒரு காலம்னு சொல்லி. இன்றைக்கு வரைக்கும் அவ்வளவு ரெக்கார்ட்ல நீங்க எடுத்து பாருங்க, ஒரு நாள் பாட்டு தேசிய பாட்டு போடுறீங்க. இப்ப அவங்க வந்து கத்துனா போல போடுறீங்க. இதுக்கு பேர் அரசியல் இல்ல. இது செய்யாத அப்ப ஆட்ட ப்ரோக்ராம் உங்களோட ப்ரோக்ராம் ஏன் போட விட்டுக்கிறீங்க? என்ன மக்கள்கிட்ட நீங்க நாடுறீங்க, அதை ஒத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு உங்களோட வரலாற்றுல 20 வருஷ வரலாற்றுல முதல் நீங்க போடுறீங்க தேசிய பாட்டு. ஏனையா இதை முதல் தேர்தல்கள் தானே ரெண்டாம் மக்களுக்கு உங்களை தேசியவாதிகள் வச்சுப்பாங்க தானே? அவங்க சரியா பிள்ளைன்னு சொன்னீங்க. யார் சரியான்னு சொன்னது? நீங்க பிளவிட்டு அவங்களும் பிளவுறாங்க, நீங்க பிளவுறீங்க சரி, இப்ப இவங்க அவங்க பிள்ளை சொன்னீங்க. யாரு என்ன செய்வாங்கன்னு தெரியும் தானே? போராட்டம் நடத்துறாங்க. போராட்டம் நடந்தவங்கள போராட்டம் அமைதியா நடத்தும். நீ நேற்று இதுக்கு வந்து மட்டும் இன்றைக்கு சொல்லாதே. நீர் இன்றைக்கு நம்ம காண்றேன். நீ அங்கால போ மாத்திரம் நீ போ நீ கலைக்கல என்னோட இன்றைக்கு தான் நீ வா. நீ ஒரு காலத்துல பிரவாரம் தெரிஞ்சு இன்றைக்கு அவங்களுக்கு பாட்டு போடுற நீ சரியா? அந்த பாட்டு நாங்க செய்யல அவங்கள போய் அவங்க எல்லாரும்